மலையாள சினிமாவில் நடிக்க துடிக்கும் திரிஷா. மலையாள சினிமாவில் நிறைய ஸ்கோப் இருப்பதாக ஐடென்டிட்டி படத்தின் செய்தியாளர் சந்திப்பில் நடிகை திரிஷா தெரிவித்துள்ளார். என்னுடைய சினிமா கேரியரில் மலையாள சினிமா மீது எனக்கு மிகுந்த மரியாதை உண்டு. அங்கே அறிவுபூர்வமான வித்தியாசமான கதைகளாக இருக்கும். நமக்கும் நிறைய ஸ்கோப் கிடைக்கும். அதனால் வருடத்துக்கு ஒரு மலையாள படம் பண்ண வேண்டும் என முடிவு செய்துள்ளதாக கூறியுள்ளார் அவர். நயன்தாராவிடம் ரூபாய் 5 கோடி நஷ்ட ஈடு கேட்டு நோட்டீஸ். நயன்தாரா பியாண்ட் தி ஃபேரி டேல் ஆவணப்படத்தின் பிரச்சனை நயன்தாராவை தொடர்ந்து துரத்தி வருகிறது. இந்த ஆவணப்படத்தில் சந்திரமுகியின் படக்காட்சிகளை அனுமதியின்றி பயன்படுத்தியதாக நயன்தாரா மற்றும் நெட்ஃபிளிக்ஸ் நிறுவனத்திடம் தலா ரூபாய் 5 கோடி நஷ்ட ஈடு கேட்டு படத்தின் உரிமையை வைத்துள்ளவர் நோட்டீஸ் அனுப்பியுள்ளதாக சித்ரா லட்சுமணன் தெரிவித்துள்ளார். ஏற்கனவே நயன்தாராவிடம் தனுஷ் ரூபாய் 10 கோடி நஷ்ட ஈடு கேட்டுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. எங்க கிட்ட என்ஓசி இருக்கு. நயன்தாரா தரப்பு விளக்கம். சந்திரமுகி படத்தின் காட்சிகளை பயன்படுத்திக் கொள்ள சிவாஜி புரொடக்ஷன் தயாரிப்பு நிறுவனம் என்ஓசி கொடுத்துள்ளதாக நயன்தாரா தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. நயன்தாரா திருமண ஆவண படத்தில் சந்திரமுகி படத்தின் காட்சிகள் பயன்படுத்தப்பட்டிருந்தன. இதற்காக நயன்தாராவிடம் ரூபாய் 5 கோடி நஷ்ட ஈடு கேட்டதாக தகவல் பரவியது. இந்த நிலையில் உரிய அனுமதி பெற்றுள்ளதாக விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது நயன்தாரா தரப்பு. என்கிட்ட அந்த கேள்வி மட்டும் கேட்காதீங்க. டென்ஷனான ரஜினிகாந்த். கூலி படத்திற்காக ரஜினிகாந்த் சென்னையில் இருந்து தாய்லாந்து புறப்பட்டு சென்றார். இதையொட்டி சென்னை விமான நிலையம் சென்ற அவரிடம் தமிழ்நாடு அரசியல் நிலவரம் குறித்து செய்தியாளர்கள் கேள்வி எழுப்ப அரசியல் கேள்விகள் கேட்க வேண்டாம் என ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் என்று கடுகடுத்தார் ரஜினிகாந்த். தொடர்ந்து கூலி படத்தின் படப்பிடிப்பு 70% நிறைவடைந்து விட்டதாகவும் அடுத்த கட்ட படப்பிடிப்பு ஜனவரி 13ஆம் தேதி தொடங்க உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.